யூகேல எப்பயுமே ஒரு ஹாட் டாபிக்காக இருக்கிறது வந்து இந்த புலம்பெயர்களில் வர பிரச்சனைகளும் சரிதான். புலம்பெயரால் இருக்கிற என்ன சொல்கிறது, எப்பயுமே அது ஒரு கசப்பான விடயமாகவும் இருக்கும். எப்பயுமே இது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும். அதனால நான் எப்பயுமே புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனாலும் நிறைய கமெண்ட்ஸில் வந்து நீ ஏன் எப்பயுமே தப்பாகவே சொல்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் போடுறீங்க. பட் அதுக்கான இது இல்லை, மக்களை தெளிவூட்டும் பண்ணமான ஒரு வீடியோவாக தான் எப்பயுமே நம்ம சேனல் இருக்கும். எப்பயுமே அதுக்கு எதிராக இந்த சேனல் எப்பவுமே இருக்காது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் என்ன சொன்னாலும் என்ன சட்டம் வந்தாலும் எப்பயுமே புலம்பெயர்ந்து வாரவங்க வந்து யூகேக்கு வந்து கொண்டே தான் இருக்காங்க. கப்பல் வழியாக இருந்தாலும் சரிதான், விமான வழியாக இருந்தாலும் சரிதான், வாரவங்க வந்து கொண்டே தான் இருந்திருக்காங்க. ஏன் தரை வழியாக கூட இப்போ வந்து கொண்டே தான் இருக்காங்க. அதுக்கு எப்பயுமே ஒரு மாற்றம் கிடையாது. அப்படி வாரவங்களால் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது என்று சொல்லி நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. அதாவது இப்போ மட்டும் இல்லை, 2023 என்ன நடக்க போகுது, 2032 என்ன நடக்க போகுது, அப்படியான பல பிரச்சனைகளை வந்து நாம் இந்த வீடியோல ஆராய போறோம். ஆராயறதுக்கு முன்னுக்கு புதிய சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கட்டுக்கடங்காத புலம்பெயர்ந்தோர் வருகையால் 7 ஆண்டுகளுக்குள் பிரித்தானியாவில் மொத்த தொகையில் 71.5 மில்லியனாக உயரும் என அதிகாரிகள் தரப்பு எச்சரித்துள்ளனர். வெளியான தரவுகளின் அடிப்படையில் அடுத்த 7 ஆண்டுகளில் மக்களின் எண்ணிக்கை 5 மில்லியன் அதிகமாகும் என தெரிய வந்துள்ளது. வெளியிடப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ மதிப்புகளின் படி அடுத்த கால் நூற்றாண்டில் மக்கள் தொகைக்கு உயர்வுக்கு உள்நாட்டு வருகை மட்டுமே ஒரே காரணமாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த அதிர்ச்சியூட்டும் தரவுகள் சர் கேர் ஸ்டாமர் அரசாங்கம் மீது புலம்பெயர் மக்களின் வருகை குறைப்பதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற புதிய கோபத்தையும் அழுத்தத்தையும் தூண்டியுள்ளது. வெளியான புள்ளி விவரங்களில் 2022 67.6 மில்லியனாக இருந்த மக்கள் தொகை 2032 7.3% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2032 ஏற்படும் 4.9 மில்லியன் அதிகரிப்பு என்பது ஷெஃபில் அளவிலான 10 நகரங்களின் இறக்குமதி செய்வதற்கு சமனாகும். நிகர இடப்பெயர்வு என்பது பிரித்தானியாவுக்கு 9.9 மில்லியன் பேர் வருகை தருவதாலும் 4.9 பேர் வெளியேறுவதாலும் ஏற்படுகிறது. இதனிடையே முதன்மையான அரசியல்வாதி ஒருவர் குறிப்பிடுகையில் 10 ஆண்டுகளில் 10 மில்லியன் மக்கள் பிரித்தானியாவில் புலம்பெயர்வது என்பது மிக அதிகம் என குறிப்பிடும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கையில் ஒரு சட்ட வரம்பு நமக்கு தேவை என்றும் இது எண்ணிக்கைகளை குறைத்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உதவும் எனவும் பதிவு செய்துள்ளார். இது மட்டுமன்றி இந்த திட்டம் அதிர்ச்சி அளிப்பதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் உள்ளது. இதை செயற்படுத்துவது தடுக்கவும் வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஓகேங்க, இவ்வளவுதான் இந்த புலம்பெயரால் வந்த பிரச்சனை. ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான சியோன் அந்த வீடியோ. சியர்ஸ் மக்களே.